என்றும் நாடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போரா. துளசி 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 எங்கம்மா இருக்க? கொஞ்சம் வாமா. மாமா சொல்லுங்க மாமா, என்னாச்சு? காலையில ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. ஆமாடி, கொஞ்சம் டென்ஷன் தான். சரி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு டிஃபன் வேண்டாம். நான் மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரேன், சரியா? என்ன மாமா, எதுக்கு டிஃபன் வேணாம்னு சொல்றீங்க? மாமா கொஞ்ச நேரம் தான் மாமா, எல்லாம் ரெடியா இருக்கு. நான் வேணா கொண்டு வந்து ஊட்டி விடட்டுமா? இல்லடி, கொஞ்சம் டென்ஷனா இருக்கு மைண்டு. இப்போ சாப்பிட முடியாது, இருக்கட்டும். நான் மதியம் லஞ்சுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன், சரியா? நீ கொஞ்சம் ரூமுக்கு வா. மாமா என்னாச்சு மாமா, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சு மாமா, ஏதாவது பிரச்சனையா? ப்ராப்ளம் தான். நீ கொஞ்சம் உள்ள வா, சொல்றேன். சரிங்க மாமா, வரேன். சீக்கிரம் வாடி. மாமா என்ன மாமா, என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை மாமா? என்னன்னு சொல்லுங்க மாமா. பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லடி. இங்க இருந்துட்டு போனால, அதான் அந்த ஜெனி. ஆமா மாமா, அவளுக்கு என்ன? அவளுக்கு என்ன, என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னே வந்துட்டான்னு நினைக்கிறேன். வீட்டுல இருந்து விரட்டி அடிச்சிட்டோம்ல, அதான் அந்த வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு என்ன ரிவெஞ்ச் எடுக்கலாமா. ஆஃபீஸ்ல எக்கச்சக்க டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காடி அவ. மாமா என்ன மாமா, அப்படின்னா உங்களை அவங்க பழி வாங்குறாங்களா? கிட்டத்தட்ட அதேதான். என்ன டார்ச்சர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறா, வேற ஒன்றும் இல்லை. என்ன மாமா, என்ன ஆச்சு? அப்படி என்ன பண்றாங்க? என்னன்னா என்ன சொல்ல, எம்டியோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் தான் வச்சிருப்பேன். எப்பவுமே ஆஃபீஸ் லாக்கர்ல வச்சு லாக் பண்ணிட்டு வரது என்னோட வழக்கம். சரிங்க மாமா, நல்ல பழக்கம் தானே அது? நல்ல பழக்கம் தான். ஆனா என்ன, இப்ப அந்த நல்ல பழக்கம் எனக்கு தலைவலியா வந்திருக்குடி. என்னாச்சு மாமா, என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. எம்டி ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னல, அது எப்பவும் போல ஆஃபீஸ் லாக்கர்ல வச்சு லாக் பண்ணிட்டு நான் வந்துட்டேன்டி. நேற்றுக்கு நான் போயிட்டு அதை பார்த்துறேன், அந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆயிருக்கு. சரி, ஈவினிங் குள்ள நம்ம தேடிடலாம், கிடைச்சிரும் அப்படின்னு நானும் தேடி பார்த்துட்டேன். பட் கிடைக்கல. இப்போ மார்னிங் எனக்கு அந்த ஜெனி அந்த டாக்குமெண்ட்டோட போட்டோ அனுப்பிச்சு மெசேஜ் போட்டிருக்கான். இந்த டாக்குமெண்ட் அவ வச்சிருக்காளா? ஆமா, என்னன்னு மாமா மெசேஜ் போட்டா? என்னன்னா, இந்த டாக்குமெண்ட் இப்போ என்கிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வேணும்னா நான் சொல்றதை செய்யுங்க, இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்றேன்னு எனக்கு அவன் மெசேஜ் போட்டிருக்கான். சீ, என்ன மாமா இவ இவ்வளவு கேவலமா இருக்கா? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன கேப்பா? ஒண்ணு பணம் கேப்பா, இல்ல உங்களை அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேப்பா. அதானே மாமா? ஆமாண்டி, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் கண்டிப்பா கேட்பா. மாமா அந்த டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியமானதா மாமா? ஆமாண்டி, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட். எம்டி அவ்வளவு சீக்கிரம் வேற யாரையும் நம்ப மாட்டாரு, என் ஒருத்தனை மட்டும் தான் நம்புவாரு. அதனால எல்லாமே என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாரு. அவருடைய ஹோல் டீடைல்ஸ் எல்லாமே என்கிட்ட மட்டும் தான் இருக்கும். இப்போ இந்த டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருந்தது. இது அவருடைய பர்சனல் டாக்குமெண்ட். சரி, என்கிட்ட என் மேல உள்ள நம்பிக்கையை என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாரு. நான் அது சேஃப்டியா இருக்கணும் தான் லாக்கர்ல வச்சுட்டு வந்தேன். இவ அதை எப்படியும் மோப்பம் பிடிச்சி அந்த லாக்கரை உடைச்சு அந்த டாக்குமெண்ட்டை எடுத்திருக்கான். என்ன பண்ண இவள? மாமா அவதான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான்னு சொன்னீங்கல்ல, அந்த டாக்குமெண்டோட போட்டோவோட போட்டு மெசேஜ் அனுப்பிச்சான்னு சொன்னீங்கல்ல, அதை நீங்க உங்க எம்டி கிட்ட காட்டக்கூடாது? காமிக்கலாம். ஆனா அவதான் உஷாரா அப்பவே டெலிட் ஃபார் எவ்ரிவன் கொடுத்துட்டாலே. ஐயோ, சம கிரிமினல் தான் அவ. அது சரி மாமா, கவலைப்படாதீங்க. அவ கிரிமினல்னா நம்ம அதுக்கும் மேல கிரிமினலா இருப்போம். நீங்க கவலைப்படாதீங்க, ஈஸியான வழியை நான் சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டாக்குமெண்ட்டை நம்ம எடுத்துடலாம். என்னடி சொல்ற? ஈஸியான வழியா? அது எப்படி? டாக்குமெண்ட் அவ கையில இருக்கு, அனுப்பின போட்டோ மெசேஜஸும் அவ டெலிட் பண்ணிட்டான். இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு? நீ எப்படி ஈஸியான வழின்னு சொல்ற? நீங்க அந்த வழியை நீ சொல்லு. வழியை சொல்றேன் மாமா. சொல்றதுக்கு முன்னாடி நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இப்போ நீங்க இந்த டாக்குமெண்ட்டை எம்டி சார் கிட்ட கொடுக்கலனா எம்டி சார் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாருன்னா, ஏன் வேலைக்கு உள்ள வச்சிருவாரு. அவ அப்படி நடக்கணும்ன்றதுக்காக தானே அவ இப்படி ஒரு பிளானே போட்டிருக்கான். கரெக்ட் மாமா, அவ உங்க வேலைக்கு உள்ள வைக்கணும்னு தானே இந்த பிளான போட்டிருக்கா. ஆமா, நம்ம அவ வேலைக்கு உள்ள வச்சிருவோமா? என்ன சொல்ற? எனக்கு புரியல. நம்ம எப்படி இப்ப அவ வேலைக்கு உள்ள வைக்க முடியும்? ஏய், ஏதோ பிளான் போட்டுட்டேன்னு தெரியுது. ஆனா நீ போட்ட பிளான் பக்காவா தான் இருக்கும். என்னமோ போட்டுட்ட. எங்க சொல்லு மாமா. இப்ப அவ அனுப்பிச்சால உங்களுக்கு போட்டோவோட மெசேஜ், அந்த மெசேஜை நம்ம அவளுக்கு திருப்பி அனுப்பி இதை நான் எம்டி சார் கிட்ட காமிக்கிறேன், காமிச்சிட்டு அந்த டாக்குமெண்ட்டை நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னா அவ என்ன மாமா பண்ணுவா? அந்த மாதிரி போட்டோவை நான் காமிச்சு அவளை நான் பிளாக்மெயில் பண்ணா கண்டிப்பா அவ பயப்படுவா. அவ வேலைக்கு ஆஃப் ஆயிடும்ல. அதனால ஆட்டோமேட்டிக்கா அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து எங்க இருந்து எடுத்தாலும் அங்கேயே அவ வச்சிருவா. இதுதான் நடக்கும். ஆனா இப்ப இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையடி. நம்ம கிட்ட போட்டோ இல்லையே. மாமா அது எப்படி நம்ம கிட்ட போட்டோ இல்லாம போகும்? நம்ம கிட்ட அவ அனுப்பின மெசேஜோட போட்டோவும் இருக்கு. இருக்கு மாமா, உங்களுக்கு புரியுதா? எங்கடி இருக்கு? அவ டெலிஃபோன் எவ்வளவு கொடுத்துட்டாலே. இப்போ அது துளசி என்ன மாமா, என்ன மாமா யோசிக்கிறீங்க? எப்படி எடுக்கிறதுனா? ஆமா, அதான் யோசிக்கிறேன்.
எப்படின்னு. அட என்னங்க மாமா, நான் ஒரு கிராமத்துல பிறந்து 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். என் மூளைக்கு நான் இவ்வளவு யோசிக்கிறேன்னா நீங்க அளவுக்கு மீறி படிச்சிருக்கீங்க. எல்லா நாலேஜும் உள்ளவங்க. உங்களுக்கு என்னமா மாமா புரியல? அடியே, அது சரி, உனக்கு இருக்கிறது மூளைதானா வேற எதுனாவா? பரவாயில்லடி, மைண்ட் டென்ஷனா இருக்கேன்னு உன்னை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம், ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகும்னு நினைச்சேன். என்ன மொத்தமா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீனு? புரிஞ்சிருச்சு, பேக்கப் அதானே? அதேதான் மாமா. டக்குன்னு போன் எடுத்துட்டு போயிட்டு ஒரு சர்வீஸ் சென்டர்ல கொடுங்க மாமா. அவன் உடனே உங்களுக்கு பேக்கப் எடுத்து கொடுத்துருவான். வாட்ஸ்அப் பேக்கப் எடுக்கணும்னு சொல்லுங்க. இப்ப ரீசெண்டா போட்ட போட்டோ தானே அது, உடனே பேக்கப் பண்ணி கொடுத்துருவான் மாமா. அதை எடுத்துக்கோங்க, அதை அவளுக்கு ரிட்டர்ன் அனுப்புங்க. மேடம் மிரண்டு போறாங்களா இல்லையான்னு பாருங்களேன். அப்படியே சொல்ல பொண்டாட்டி, எப்படி இப்பெல்லாம் உன்னை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசினா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு நினைச்சேன். ஆனா என் ப்ராப்ளத்துக்கு தீர்வே கொடுத்துட்டே நீனு. மாமா இவன் யாரு நினைச்சீங்க? சூர்யா பொண்டாட்டி ஆக்கும், பாத்துக்கோங்க. எங்க சூர்யா மாமாவோட செல்ல பொண்டாட்டி இந்த துளசி. அதான் அவருக்கு இருக்கிற மூளையில கொஞ்சமாவது எனக்கும் இருக்கணும்ல. என்ன மாமா, உங்க பொண்டாட்டி கொஞ்சமாவது புத்திசாலியா இருக்கணுமா இல்லையா? அதான். ஏய் கொஞ்சமா, என் புத்தி சொல்லி பொண்டாட்டி நீ தாண்டி. உன்கிட்ட இருந்து நான் தாண்டி நிறைய கத்துக்கணும். டென்ஷன்ல என்னால இதெல்லாம் யோசிக்க முடியலடி. ஆனா நீ எவ்வளவு ரிலாக்ஸா இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு தீர்வு கொடுத்த. ஐயோ என் பொண்டாட்டி. மாமா நீங்க ரிலாக்ஸா இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்களே யோசிப்பீங்க மாமா. நீங்க ரொம்ப டென்ஷனா இருந்ததுனாலதான் உங்களுக்கு இதை பத்தி யோசிக்கணும்னு தோணல. என்ன பண்ணன்ற அந்த டென்ஷன்ல இருந்துட்டீங்க. அதான் நீங்க என்கிட்ட சொன்னதும் கொஞ்சமா யோசிச்சேன், உடனே ஐடியா வந்துருச்சு மாமா. இதை இப்படிதானே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, எங்க ஊர்ல நாங்க இருந்த போது எங்க ஊர் பக்கத்துல ஒரு அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க. அவரு ரொம்ப படிச்சவரு. அவங்க வீடு ஓலை வீடு மாமா. அவங்க சர்டிபிகேட்லாம் அங்கதான் வச்சிருந்தாரு. அவங்க அம்மா ஏதோ வேலை செய்யும் போது கொஞ்சம் தீ பத்திருச்சு மாமா. அதுல அவங்க சர்டிபிகேட் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, ஃபுல்லா எரிஞ்சிருச்சு மாமா. அவங்க சர்டிபிகேட் எல்லாமே அவர் போன்ல போட்டோ எடுத்து வச்சிருந்தாரு மாமா. ஆனா என்ன கேலரி ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டுட்டாராமா. அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்ச போதுதான் அவர் ஒரு நாள் இதை பண்ணாரு. சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து டோட்டலா போட்டோஸ் எல்லாம் பேக்கப் எடுத்து வந்தாரு மாமா. அதான் அதை பத்தி யோசிச்சேன். அப்போ வாட்ஸ்அப்லயும் பேக்கப் எடுக்க முடியும்ல, அப்ப பேக்கப் எடுத்தா டெலீட் பண்ண மெசேஜ் எடுக்க முடியும்ல அப்படின்னு யோசிச்சேன் மாமா. அதான் உங்ககிட்ட சொன்னேன். இன்னைக்கும் நடந்த ஒரு விஷயத்த எவ்வளவு அழகா ஞாபகம் வச்சிருந்து இன்னைக்கு அதை எனக்கு சொல்லியிருக்கடி. என் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கடி நீனு. என் பொண்டாட்டி, இன்னைக்காவது ஒன்னே ஒன்று கொடுத்துக்கலாமா? மாமா இவ்வளவு டென்ஷன்லயும் உங்களுக்கு போங்க மாமா. டிஃபன் கூட வேணாம்னு சொன்னீங்க, இப்ப என்ன இன்னும் கொடுத்துட்டு போறேன்னு சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். முதல்ல நீங்க போய் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஓகேவா? இப்ப சாப்பிட்டுட்டு போவீங்கல்ல? கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தாண்டி போவேன். உன் கையால சாப்பிட்டுட்டு தான் போவேன். சரி, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரிடி, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் என்ன நெருங்காதடி. அதை நான் நல்லாவே உணர்ந்துட்டேன்டி என் பொண்டாட்டி. துளசி, லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சோ மச் டி. சரி சரி, கொஞ்ச நேரம் போதும், நீங்க இங்கே இருங்க, நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. ஊட்டி விடுறேன்னு சொல்லியிருக்கேன், ஊட்டியும் விட்டுடு. அது அப்போ இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்களே சாப்பிடுங்க. வேணாண்டி, இங்க பாரு, ஒரு பிரச்சனையை தான் சால்வ் பண்ணிருக்கேன், இன்னொரு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அது என்னது மாமா? அது என்னதா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஏண்டி, உங்க அப்பாக்கு என்னதாண்டி பிரச்சனை? எங்க அப்பாக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லையே. இப்ப எதுக்கு உங்க மாமனார் இழுக்கிறீங்க? என்ன? ரெண்டாவது பிரச்சனைக்கு காரணம் என் மாமனார் தாண்டி. என்னடி, நிச்சயத்துக்கு நாள் குறிக்கிறாராமே. யாரை கேட்டுடி நாள் குறிக்கிறாரு? நான் நிச்சயத்துக்கு ஓகேவா சொல்லலையே. ஓ அதுவா? ஆமா ஆமா, உங்க மாமனாரு நிச்சயத்துக்கு தான் நாள் குறிக்கிறாரு. தெரியல, நீங்க சரின்னு சொல்லாமலே ஏன் நாள் குறிக்கிறாருன்னு தெரியல மாமா. நீங்க போய் உங்க மாமனார் கிட்ட நீங்களே கேளுங்க. என்னடி நக்கலா? சரி சரி, அதெல்லாம் போகட்டும். இப்ப எப்படி எனக்கு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்தியோ அதே மாதிரி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து தங்கும். ப்ளீஸ் தங்கும், எங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பாக்கோ. வாங்க மாமா, அதுக்கு வேற யாராவது ஆள் கிடைப்பாங்க, அங்க போய் கேளுங்க. இதுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். இது உங்க சொந்த விஷயம் மாமா. நீங்க தான் உங்க சொந்த பிரச்சனைய தீர்க்கணும், போய் தீர்த்துக்கோங்க. எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லப்பா. என்னடி இவ்ளோ கூலா சொல்ற? ஆமா, நிச்சயதார்த்தம் நினைச்சு உனக்கு பயமா இல்ல? பயமா எனக்கா? அதெல்லாம் கிடையாது மாமா. அதான் என் மாமா இருக்காருல்ல, அவர் பார்த்துப்பாரு. என் மாமா என்னை யார் பக்கத்துல நிக்கவே விட மாட்டாரு. அப்படி இருக்கும்போது நிச்சயதார்த்தத்தை நடக்க விட்டுருவாரா என்ன?
அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால நான் இதுக்கு கவலைப்படணும் பயப்படணும் அதெல்லாம் பயப்பட மாட்டேன் மாமா. அடி பொண்டாட்டி, நீ எனக்கு தாண்டி பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி நீனு? அது எப்படி ஒண்ணு விட்டுருவேன்? நிச்சயதார்த்தம் என் மாமனாரு கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணாலும் அதை நான் நிறுத்திடுவேன். என் பொண்டாட்டி எனக்கு மட்டும் தாண்டி, வேற யாருக்கெல்லாம் தரவே மாட்டேன். ஏன் என் மாமனார் மாமியாருக்கு அவங்க பொண்ணை நான் திருப்பி தர மாட்டேன். என் பொண்டாட்டியோ எடுத்துக்கிட்டு வந்துருவேண்டி. அது எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. அதனாலதான் அப்பா நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க தெரிஞ்சும் எனக்கு கவலையே இல்லை. நேத்து மதனனாவும் அதை சொல்லதானே வந்தாங்க. ஆமாண்டி, நேத்து அவன் இதை சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டான். டேய் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்துடா, எனக்கு பயமா இருக்குன்னா நான் தான் அவனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சேன். ஆமா மாமா, அவர் என்ன பண்ணுவாரு? நம்ம பிரச்சனை எல்லாம் பாவம், அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. சரிடி, என் மாமனார் நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காருன்னு நீ ஏண்டி சொல்லலாம்? அட நீங்க வேற மாமா, நேத்து நைட்டு தான் எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் தான் மதனா இந்த விஷயமா தான் உங்களை பார்க்க வந்திருப்பாங்கன்னு நானா புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. அது மட்டும் இல்ல, காலையில உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். ஆனா நீங்க தான் ரொம்ப டென்ஷனா இருந்தீங்கல்ல. சரி டென்ஷன்ல சொல்ல வேணாம், ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வருவீங்கல்ல அப்பா சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள பார்த்தா நீங்களே கேட்டுட்டீங்க. அது என்ன பார்த்தேன், என்கிட்ட என் பொண்டாட்டி சொல்லாம இருப்பாளா? பாவம், என் பொண்டாட்டிக்கே லேட்டா தான் தெரிஞ்சிருக்கு. சரி என்ன, என் மாமனார் ஆசைப்பட்ட மாதிரி நிச்சயத்தை நடத்திடலாமா? எனக்கும் ஆசைதான். ஆனா நமக்கு தான் எக்கச்சக்க கடமைகள் இருக்கே, அதெல்லாம் முடிச்சிட்டு பொறுமையாவே பண்ணிப்போம். நிச்சயதார்த்தம் இல்ல, கல்யாணமே பண்ணிடுவோம். அடி, நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நீ இந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமகள் ஆயிட்டடி நீனு. அது சரி, ஏன் துளசி, நீ எப்பவும் பொறுப்பானவதான். அதெல்லாம் சரி, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பொறுப்பான மருமகளா இந்த வீட்டுல எல்லாத்தையும் பாத்துக்கிற, உன் கடமைகளை கவனிச்சுக்கிற. இந்த புருஷனையும் கொஞ்சம் கவனிக்கலாமே. தாலிய பொறுமையா கட்டிக்கலாம். இப்போ ஏதாவது லேசா. அது சரி மாமா, இந்த சைடு அத்தையும் அந்த சைடு அப்பாவும் சம்மதிக்க முன்னாடியே உங்க சிலிமிஷத்தை என்னால தாங்க முடியல. இதுல வேண்டாப்பா, நான் இல்ல, ஆளை விடுங்க மாமா, நான் போறேன். என்ன என்ன அப்படி ஒரு நிமிஷம் பண்ணிட்டேன்? எனக்கானவதனடி, எனக்கு உன சுத்துடி நீனு. உன்கிட்ட நான் தான் செட்டப் பண்ணணும், சுலிமிஷம் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அதை எப்போ பண்றதுன்னு தெரியல. மாமா போங்க, உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. நான் டிஃபன் கொண்டு வர, விடுங்க. துளசி, நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷன்டி, என் லைஃப்ல கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன்டி. என் உயிர்ல பாதிடி நீ. உன்னை நான் எப்பவுமே தவற விடவே மாட்டேன்டி. எனக்குள்ளேயே வச்சுப்பேன். லவ் யூ மா. ஆனந்தம் மாமா, இன்னைக்கு நீங்க தாலி கட்டலனாலும் என் புருஷன் தான் மாமா. நீங்க இப்ப இல்ல, எப்பவுமே. சின்ன வயசுல இருந்தே நான் உங்களை புருஷனாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் மாமா. இனியும் அப்படிதான் வாழ்வேன். தாலிய தேவையில்ல, நீதான் என் பஞ்சாதி. தாம்பூலம் தேவையில்ல, நீதான் என் சரிபாதி. உறவோடு பிறந்தது பிறந்தது, உசுரோடு கலந்தது கலந்தது. கை பிடிச்சு ஊருக்குள்ள போவேன் நானே. முடி ஓட்டுதல் சொந்தல் முடிவாக வேண்டாமா? தனித்தள வேண்டாம். நீ தொட்டு தொட்டு என்ன மத்தளம் போல் வாசி. அடியம்மா எம்மா ரோசி, நீ எனக்கு எந்த ஏசி? டேய் ஜீவா, போற வழி தானடா, என்ன இறக்கி விட்டுட்டு போயேன். விளையாடாதீங்கம்மா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. இங்க பாருங்கம்மா, நான் கிளம்புறேன். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஷாலுவை கூட்டிட்டு போங்க. இப்ப என்ன காலையிலே போகணுமா என்ன? என்னடா பேசுற? வெயிலுக்கு முன்னாடியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ என்ன கூட்டிட்டு போய் விட்டுட்டு போயிடு, நான் திரும்பி வரும்போது ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன். உங்களை விட்டுட்டு போறது பெரிய விஷயம் இல்லம்மா. நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தனியா வந்துருவீங்களா? அதுதான் பயமா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, ஷாலு வந்துருவா. வந்தோடனே ஷால் கூட போயிட்டு வாங்க. ஜீவா, ஷாலு வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. அதுக்குள்ள வெயில் வந்துடும்டா. சொன்னா கேளு. நீ என்ன கூட்டிட்டு போய் விடு, நான் சின்ன குழந்தையா? திரும்பி வரும்போது ஆட்டோ பிடிக்க போறேன், நேரா வீட்டுக்கு வந்து இறங்க போறேன். இதுல என்னடா இருக்கு? என்ன கூட்டிட்டு போய் விடுறா. என்னவோ பிடிவாதம் பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களாகட்டும் உங்க பொண்ணு ஆகட்டும், 2 பேரும் பிடிவாதத்துக்கு அப்பப்பா உங்களெல்லாம் சமாளிக்கவே முடியாது. அம்மா, அப்படி என்னம்மா சூப்பர் மார்க்கெட்ல இருக்கு? என்னம்மா பண்ண போறீங்க? நீங்க என்னன்னு சொல்லுங்க, நான் வேணா திரும்பி வரும்போது வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் சொல்ல முடியாதா? நாங்க போய் பார்த்தாதான் எது வேணும் வேணாம்னு எடுக்க முடியும். இங்க பாரு, நான் இங்க வந்த நாள்ல இருந்து எனக்கு தேவையான பொருட்கள் வாங்கி ரொம்ப நாள் ஆகுதுடா. எனக்கு வேணும், சொன்னா கேளு. என்ன கூட்டிட்டு போய் சூப்பர் மார்க்கெட்ல விட்டுடா. எனக்கு என்னென்ன வேணுமோ நான் பார்த்து வாங்கிக்கிறேன். ஜீவா ப்ளீஸ் ஜீவா. நீங்க சொன்ன கேட்க மாட்டீங்க. வாங்க, கூட்டிட்டு போய் விட்டுட்டு போறேன். இங்க பாருங்கம்மா, எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும், சரிங்களா? கண்டிப்பா பண்றேன்டா. என்ன கூட்டிட்டு போய் மட்டும் விட்டு வா, போலாமா? வாங்க, அது கிளம்பிட்டீங்களா? போகலாம் வாங்க.
கிளம்புவோம். அப்பாடா இப்போவாது ஒத்துக்கிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம். சரிடா, எனக்கு கொஞ்சம் கேஷ் மட்டும் மாத்தி விடு. வாங்க, அதான் பர்ச்சேஸ்னு போறீங்களே, கேஷ் மாத்தாம இருந்தா எப்படி? வாங்க மாத்தி விடுறேன். ரொம்ப சலிச்சுக்காதடா, அம்மாக்கு தான் செய்யறேன், செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டிக்கு தான் செய்ய போறேன், எங்களுக்கா செய்ய போறேன்? என் பொண்டாட்டிக்கு செஞ்சுட்டா நீங்க அமைதியா இருந்துருவீங்களா என்ன? அது எப்படி? அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்கணும்ப்பா, அப்புறம் தான் பொண்டாட்டி, புரிஞ்சுக்க. இங்க பாரு, உன் பொண்டாட்டி வந்தோடனே எங்களெல்லாம் கழட்டி விட்டக்கூடாது, புரியுதா? அதாவது அதானே பார்த்து பொண்டாட்டி வந்ததும் பொண்டாட்டிக்கு செய்ய விட்டுட்டு தான் மாமியாருங்க வேடிக்கை பார்ப்பாங்களா என்ன? ஏமா எல்லாரும் ஏமா இப்படி இருக்கீங்க? சரி சரி, இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் உங்க மாமியார் வேலை காட்டுங்க, இப்ப வேண்டாம், வாங்க போவோமா? நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் காட்ட வேண்டாம், மாமியார் வேலையை கரெக்டா காட்டுவேன். அப்ப நீ சப்போர்ட் பண்ணிக்கலாம் வரக்கூடாது, பாத்துக்க. வேணாமா, இப்பவே பேச வைக்காதீங்க, வாங்க கிளம்புவோம். என் பொண்டாட்டிக்கலாம் எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது, அவளனா அப்படி பாத்துக்கணும். நீங்க மாமியார் வேலை எல்லாம் காட்டக்கூடாது. எனக்கு அம்மானா அவளுக்கும் அம்மா மாதிரி நடந்துக்கணும், பாத்துக்கோங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன். டேய் ஜீவா, என்னடா ஏதோ பொண்ணு பார்த்து வச்சு பேசுற மாதிரி பேசுற? ஆமா, ஏதாவது பொண்ணுகிட்ட பாத்துட்டியா என்ன? ஏதோ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி பேசுற? ஆமா, என் மனசுலதான் அவ இருக்காளு, அவளை வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கேட்டதுக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். சரி வாங்க, நேரம் ஆகுது, கிளம்பலாம். அது சரி, என்னமோ சரியில்லை. கத்திரிக்காய் முத்துனா கடத்திற்கு வராமலா போயிடும்? வரோம்ல, அப்ப பாத்துக்கிறேன். பாருங்க பாருங்க, இப்ப கிளம்புவோமா? ரொம்ப நேரம் ஆகுது, வாங்கம்மா. சரிடா, கிளம்புவோம். சரிம்மா, நீங்க வாங்கிட்டு பார்த்து வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க, சரிங்களா? ஜீவா, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு, உனக்கு ரொம்ப நேரம் ஆகுது, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிட்டே ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போறேன். சரிம்மா, எதனா கேஷ் வேணும்னா கால் பண்ணுங்க, ஓகேங்களா? மாத்தி விடுறேன். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரிம்மா, போயிட்டு வரேன். அப்பாடா, அது சரி, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரதுக்கு என்னெல்லாம் பாடுபட வேண்டியது இருக்கு. என் பையன் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனா அதுவே பெரிய விஷயம் தான். சரி சரி, சீக்கிரம் வாங்க வேண்டியதை வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். இங்க காய்கறிங்க தான் இருக்கு, நமக்கு ஃப்ரூட்ஸ் தானே வேணும், இங்க இருக்காது போல இருக்கு. சரி, ஃப்ரூட் செக்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்து அங்க போய் வாங்குவோம். இங்க வேற எதனா வாங்க வேண்டியது இருக்கா? அது எதனா வேணுமான்னு பார்த்து எடுத்துப்போம். இங்க கொஞ்சம் திங்ஸ் தேவைப்படும் நினைக்கிறேன், இங்க இருக்கிறதும் எடுத்துப்போம். இதெல்லாம் வேணும் தான் நமக்கு. சரி சரி, எடுத்துப்போம். அப்புறம் அவங்க யூஸ் பண்ற லிக்விட் வேற மாதிரி இருக்கு, நம்ம எப்பவும் யூஸ் பண்ற லிக்விட் எடுத்துப்போம். என்ன ஒரு மாதிரி தலை சுத்தலாம் வருது? ஐயோ, ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்கேன். ஜீவா அப்பவே சொன்னான் தனியா போகாதுன்னு. இப்போ என்ன பண்றது? அம்மா, காலையில் வேற சுகர் டேப்லெட்டை போடாமல் வந்துட்டேனா, அதான் போல இருக்கேன். இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். அம்மா அம்மா அம்மாடி. ரொம்ப மயக்கத்துல இருக்காங்க நினைக்கிறேன், இதுக்கு மேல தாமதிக்க கூடாது, இவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதா கரெக்ட். ஐயோ, இவருக்காக ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டோம், இப்போ இவர் எங்க இருப்பாருன்னு தெரியலையே. என்னடி ஷாலு, பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டேன், ஆனா இப்போ எப்படி பார்க்கறது? அவர் எங்க இருப்பாருன்னு தெரியலையே, யார்கிட்ட கேட்கலாம்? இவங்க கிட்ட கேட்போம். அந்த 10 நம்பர் பேஷண்ட்டுக்கு ட்ரிப்ஸ் போட சொன்னேனே, போட்டிங்களா? டாக்டர், இப்போ ட்ரிப்ஸ் தான் ஏறிக்கிட்டு இருக்கு, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் இன்னொரு ட்ரிப்ஸ் போடணுமா இல்லை வேண்டாமான்னு கேட்க வந்தேன் டாக்டர். இன்னொரு ட்ரிப்ஸ் போட வேண்டாம், சார் ரவுண்ட்ஸ்ல இருக்காரு, இப்போ அங்கே தான் வருவாங்க, அதனால இப்போ ஏறி ட்ரிப்ஸை ஏறிக்கிட்டு இருக்கட்டும். சார் வந்து என்ன சொல்றாங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணிப்போம், ஓகேவா? ஓகே டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். சொல்லுங்க, என்ன? அது வந்து டாக்டர், இங்க மதன் டாக்டர், அவர் எங்க இருக்காரு? மதன் டாக்டரா? நீங்க? ஓகே ஓகே, டாக்டர் ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க, ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. நீங்க வேணா சாரோட ரூம்ல வெயிட் பண்றீங்களா? இல்ல பரவாயில்ல, நான் ரிசப்ஷன்ல வெயிட் பண்றேன், டாக்டர் வந்தா மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஐயோ இல்ல மேடம், நீங்க ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணாதீங்க, நீங்க சாரோட ரூம்ல வெயிட் பண்ணுங்க, சார் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீங்க பாருங்க மேடம், நீங்க ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணா கண்டிப்பா டாக்டர் வந்தாங்கன்னா எங்களை திட்டுவாங்க, நீங்க சொன்னா கேளுங்க. டாக்டர் ரூம்ல வெயிட் பண்ணுங்க மேடம், அது டாக்டர் ரூம், அங்க போய் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்துருவாரு. இல்ல பரவாயில்ல, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். ஓகே மேடம், அப்புறம் உங்க இஷ்டம். ஓகே மேடம், இந்த டாக்டர் வந்த உடனே நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ. கீதா டாக்டர். சொல்லுங்க நர்ஸ். இல்ல டாக்டர், எதுக்கு நீங்க அவங்க கிட்ட இவ்ளோ கம்பல் பண்றீங்க? டாக்டர் ரூம்ல வெயிட் பண்ண சொல்லி அவங்க தான் ரிசப்ஷன்ல வெயிட் பண்றேன்னு சொல்றாங்களே, விட வேண்டியதானே டாக்டர்? சத்தமா பேசாத, அவங்க காதுல விழ போகுது. அவங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது டாக்டர். யாரு? அவங்க மதன் டாக்டரோட ரிலேட்டிவா? ஐயோ, எனக்கு தெரியாது டாக்டர். ஆமா, என்ன வகையில ரிலேஷன் இவங்க? அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பாட்டி மேல வண்டி ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணாங்களே, ஞாபகம் இருக்கா? அப்ப இந்த பொண்ணு தான் வந்தது, ஒரு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டா. 2 ரவுடி பசங்க இந்த பொண்ணு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணி எடுத்துட்டானுங்க, காசு கொடுத்தாதான் உண்டுன்னு ரொம்ப இந்த பொண்ணை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்புறம் என்னதான் ஆச்சு? அப்புறம் என்ன, மதன் டாக்டரோட ரிலேட்டிவ் ஆச்சு. அவர் அன்னைக்கு பார்த்துட்டு எவ்வளவு கோவப்பட்டார் தெரியுமா? போய் 2 ரவுடி பசங்களையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாரு. கை நீட்டி தான் அடிக்கல, ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால கை நீட்டல அவரு, மற்றபடி வாயாலே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி அனுப்பி விட்டுட்டாரு. அப்பதான் நான் நினைச்சேன், இவங்க அந்த அளவுக்கு ரிலேட்டிவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அவர் கட்டிக்க போற பொண்ணா கூட இருக்கலாம்.
அது சரி, எனக்காக அவர் அன்னைக்கு பேசினாதான் அதுக்காக நான் அவரை கட்டிக்க போற பொண்ணா? ஆமா ஆமா, இதெல்லாம் சாத்தியமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த டாக்டர் தெரியாம பேசுறாங்க. ஏ ஷாலு, உடனே மனக்கோட்டெல்லாம் கட்டாத, வேலையை பாரு. அதுக்குள்ள எங்கேயோ போயிடாத. ஆல்ரெடி ஒரு லவ் ஃபெயிலியர்ல இருக்க, மூடிக்கிட்டு வேலையை பாரு. ஐயோ டாக்டர், அவங்க பாக்குறாங்க. அவங்க நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க டாக்டர். அன்னைக்குமா நம்ம பேசுறது அவங்க காதுல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க சிரிக்கிறத பார்த்தா நீங்க சொல்றது கன்ஃபார்ம் தான் போல. மதன் டாக்டரோட உட்பி தான் போல இருக்கு. அவரு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தான் போல. நான் சொன்னேன்ல, அதுவாதான் இருக்கணும். அதான் அவங்க ஸ்மைல் பண்றாங்க. ஜோடி பொறுத்து நல்லா தான் இருக்கு. நம்ம மதன் டாக்டருக்கு ஏத்தவங்க தான், அப்படியே அம்சமா இருக்காங்க. ஆமா டாக்டர், எப்பவுமே சாரு சிறு சிறுன்னு இருப்பாரு. இவங்கள பார்த்தாவது சிரிக்கிறாரான்னு பாப்போம். நீ வேற ஒண்ணு, இப்ப கொஞ்ச நேரத்துல பாரு சார் எவ்வளவு கோவமா வருவாரு. ஆனா இவங்கள பார்த்ததும் எப்படி பொட்டி பாம்பா அடுங்குறான்னு பாரு. அவர் முகத்துல ஒரு பிரகாசமே வரும். நீ பாத்துக்கிட்டே இரு. அது சரி டாக்டர், நம்ம மதன் டாக்டரையும் மாத்துறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்களே. இனிமேலாவது மதன் டாக்டர் நம்ம கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாலியா பேசினா நல்லா இருக்கும். பாப்போம், எப்படின்னு தெரியல. சரி ஓகே, இன்னைக்கு நைட் டியூட்டி யாரு? நீயா இல்ல வேற யாராவது நர்ஸா? ஐயோ நான் இல்ல டாக்டர், நான் நேத்து தான் நைட் டியூட்டி பார்த்தேன். நான் இன்னைக்கு கிளம்பணும். சாந்தி தான் இருக்கா நைட் டியூட்டில. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நடக்குதுங்க? இல்ல டாக்டர், நைட் டியூட்டிக்கு எந்த நர்ஸ்னு கேட்டுட்டு இருந்தேன் டாக்டர். அது கேட்குற டைமா இது? என்ன டாக்டர், ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல கேட்காதீங்க, ஃப்ரீ டைம்ல கேளுங்க, ஓகேவா? எத்தனை வாட்டி சொன்னாலும் மாத்திக்கவே மாட்டேங்கிறீங்க. நர்ஸ், நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பேஷண்ட்ஸ்க்கு ட்ரிப்ஸ் போட சொன்னீங்க, என்னாச்சு? 10 நம்பர் பேஷண்ட்க்கு ட்ரிப்ஸ் போட்டு விட்டீங்களா? போட்டுட்டேன் டாக்டர், முடிய போகுது. அதான் டாக்டர் கிட்ட ட்ரிப்ஸ் போதுமா இல்ல இன்னொன்னு போடணுமான்னு கேட்கலாம்னு வந்தேன் டாக்டர். ஓ ஓகே, அப்ப ட்ரிப்ஸ் முடிய போகுதா? சரி வெயிட் பண்ணுங்க, நான் வந்து பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன். சரிங்க டாக்டர். ஏதாவது டவுட்ஸ் கேட்க வந்தீங்கன்னா டக்குன்னு கேட்டுட்டு உடனே கிளம்பணும். அதை விட்டுட்டு இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்க கூடாது. பேஷண்ட்ஸை தனியாக விடக்கூடாது. தனியாக விடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? சாரி டாக்டர், நான் கேட்டுட்டு உடனே போலன்னு தான் வந்தேன் டாக்டர். இட்ஸ் ஓகே, இதுவே லாஸ்டா வச்சுக்கோங்க. பேஷண்ட்ஸை தனியாக விட்டுட்டு வராதீங்க, புரியுதுங்களா? கீதா டாக்டர், நீங்க தான் எடுத்து சொல்லணும். நீங்களே நின்று பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சாரி டாக்டர், நாங்க போலாம் தான் இருந்தோம். அதுக்குள்ள உங்களை தேடி ஒருத்தவங்க வந்துட்டாங்க. என்ன தெரியா? யாரு? மேடம் ஒருத்தவங்க டாக்டர், உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்றாங்க. இங்க ரூம்லயா? இல்ல டாக்டர், இங்க தான் ரிசப்ஷன்ல தான் வெயிட் பண்றாங்க டாக்டர். ரிசப்ஷன்லயா? யாரு? எங்க இருக்காங்க டாக்டர்? அது உங்க பின்னாடி. யாரு? பாத்துக்கிட்டே இரு, எவ்வளவு கோவமா நம்ம கிட்ட பேசினாரு. கொஞ்ச நேரத்துல எப்படி மாறுறாருன்னு பாரு. பாக்கலாம் டாக்டர், என்னதான் பண்றாருன்னு பாப்போமே. பாரு பாரு, இப்ப இருந்து கோவம் எங்கதான் பறந்து போகனே தெரியாது. உடனே பறந்துரும் பாரு. பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. கொழு கொழு கண்ணங்கள் பார்த்து என் மனசில் தெருக்கூத்து மோதபிக்கையின் ரகசியம் பார்த்து என் நெஞ்சில புயல் காத்து. மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே ஏமேனிதான் ஒரு பூங்குட்டி. நான் சொன்னல பாரு என்ன நடக்குதுன்னு. ஆமா டாக்டர், நீங்க சொன்னதுதான் நினைக்கிறேன். கன்ஃபார்மா மதன் டாக்டர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தான் அவங்க நினைக்கிறேன். அதேதான், இல்லைன்னா அவங்கள பார்த்ததும் சார் தன்னையே மறந்து நிற்பாரா? பாரு எப்படி நின்றுட்டு இருக்காருன்னு. அது என்னமோ கரெக்டு தான் டாக்டர். சரி வாங்க, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்றுட்டு இருந்தோம், மறுபடியும் நம்மளை திட்டாலும் திட்டுவாரு. வாங்க நம்ம போவோம். ஆமா வா, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி, ஏதோ ஞாபகத்துல நின்னுட்டேன். ஐம் சாரி. அம்மா, எப்போ வந்த நீனு? இப்பதான் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது வந்து. சரி, இங்க வா. இல்ல இருக்கட்டும். நீயா வரியா இல்ல நான் வரவா? இல்ல நானே வரேன். பரவாயில்லையே, சொன்ன மாதிரி கரெக்டா வந்துட்டேன். நீ வரமாட்டியோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, வந்துட்டேன். நானே டியூட்டி முடிச்சுட்டு உனக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். இல்ல உங்ககிட்ட பேசணும்னு சொன்னல, எனக்கு உங்ககிட்ட பேசணும், நிறைய ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் வந்துட்டேன். வந்தது தப்பா? ஏய், என்ன தப்பு? நீ வரமாட்டியோன்னு பயந்துட்டு இருந்தேன்னு நீ வந்ததை பார்த்ததும் எனக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். தெரியுது, உங்க முகத்திலே தெரியுது. ஏய், என்ன தெரியுது? இல்ல மேடம்க்கு என்ன தெரிஞ்சது? எங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுவேன், ஆனா நீங்க கோவப்படக்கூடாது. உன்கிட்ட நான் ஏன் கோவப்பட போறேன்? அதெல்லாம் கோவப்பட மாட்டேன், சொல்லு. இல்ல இவ்வளவு நேரம் நீங்க அவங்கள கடுக்கடுன்னு திட்டிட்டு இருந்தீங்க, என்ன பார்த்ததும் சிரிச்சிட்டீங்க. அப்போ நான் வந்தது உங்களுக்கு சந்தோஷம் தானே, அதான் சொன்னேன். என்ன பார்த்ததும் நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்றது எனக்கு தெரிஞ்சதுன்னு. ஓ அப்படி. பரவாயில்ல, ரொம்ப புத்திசாலி தான். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறியே. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற, மத்தது புரிஞ்சுக்கிறியான்னு தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி சரி, இது ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம கிளம்பலாம். சரி, நான் இங்கே வெயிட் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க. என்னது இங்கயா? இங்கெல்லாம் வேணாம், நீ ரூமுக்கு வந்து வெயிட் பண்ணு, வா. இல்ல வேண்டாம், இருக்கட்டும், நான் இங்கே வெயிட் பண்றேன். 5 மினிட்ஸ் தானே, நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். அட வாமா,
உன்னை இங்கே விட்டுட்டுலாம் நான் உள்ள போயிட்டு வர முடியாது. நீ வா. சரி, நீங்க வெயிட் பண்ணிட்டு நான் உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? போயிட்டு வாங்க. அண்ணனு ஷாலினி, உனக்கு இவ்ளோ தைரியம் ஆகாதடி. நீ இவரை பார்க்கறதுக்காக இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். இது மட்டும் வீட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. என்ன மேடம் ஏதோ தனியா பேசிட்டு இருக்கீங்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, நான் சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம போலாமா? போலாமே. நான் ரெடி ஆயிட்டேன். போலாமா? வா போ. இல்ல, இப்போ நீங்க ஃப்ரீ தானே, நம்ம போலாம்ல. இல்ல நான் வந்ததுனால வரீங்களா? உங்களுக்கு ஏதோ வர்க் இருக்கா? மேடம், எனக்கு இப்போதைக்கு இதுதான் முக்கியமான வேலை. முதல்ல இந்த வேலையை பார்த்துட்டு மற்ற வேலையை அப்புறம் பார்க்குறேன். வாங்க. பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆல்டர்னேட்டிவ் டாக்டர்ஸா அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ என்னோட வேலை இதுதான். வாங்க வாங்க, போய் நம்ம வேலையை பார்ப்போம். போலாமா? மேடம் ரெடி தானே? போலாமா? போலாமே. அப்பா, இந்த மதனு அவ சிரிச்சா என்னென்னமோ பண்ணுது. இன்னைக்கு எப்படியாவது பேசிடுடா. தள்ளி போட்டுறாத. தயவு செஞ்சு இன்னைக்கு பேசிடு. தைரியத்தை வர வச்சுட்டு பேசிடுடா. அது சரி, இங்கெல்லாம் நல்லதா பேசுறோம். விஷயத்த சொல்லலான்னு வரும்போதுதான் வாயில வார்த்தையே வர மாட்டுது. ஆனாலும் இந்த மதன், இன்னைக்கு நீ சொல்லிடு. அதான் நல்லது. பாத்துக்க. ஐயோ, சொல்லிட்ட பிறகு செருப்படி கிடைச்சா பரவாயில்ல. வெளியில தானே கிடைக்குது, ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கல. மதன் பரவாயில்ல, அது நல்லா தப்பு கிடையாது. அங்க போனா நீ டாக்டருங்கிறத மறந்துடணும். சரியா? செருப்படியில எந்த அடி வந்தாலும் வாங்கிக்க. நமக்கு தேவையில்ல. அதனால எந்த அடி வேணாலும் வாங்கிக்க. அவகிட்ட மட்டும் இன்னைக்கு சொல்லிடுடா. எங்கே உரை கூட்டி செல்ல சொல்வாயதன் காதல் மெல்ல பெண்மையும் இலை பாடவே உன்மார்பிலே இடம் போதுமே ஏனென்று நிஜமாய் நீ என்னை தீண்டினால் பனியாய் பனியாய் உரைகிறேன் மொழியாய் நீ என்னை தீண்டினால் முறையாய் உள் கரைகிறேன் அம்மாடியோ, கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. பிடிக்க பேலன்ஸ் இல்ல. வேற வழி இல்லாம உங்களை பிடிச்சிட்டேன். சாரி. நீ என்ன பிடிக்கணும்னு தானடி அப்படி ஓட்டுறது? அது சரி. இல்லைங்க, பரவாயில்ல, பிடிச்சிக்கோங்க, தப்பு இல்லை. அது சரி. ஆமா, இங்க போயிட்டே இருக்கீங்க. எங்கேயாவது ஒரு இடம் நிறுத்துங்க. நீங்க நீட்டா போயிட்டே இருந்தா எப்படி? நான் திருப்பி வீட்டுக்கு போகணும். சீக்கிரம் போகணும். ரொம்ப நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல. சரிங்க, தெரியும். எங்கேயும் ரொம்ப தூரம்லாம் போகல. இங்கதான் பக்கத்துல தான். வெயிட் பண்ணுங்க, வந்துடும். உங்களை எங்கேயும் கடத்திக்கிட்டு போயிட மாட்டேன். கவலைப்படாதீங்க. நீங்க உன்னை கடத்திக்கிட்டு போறேன்னு சொல்லல. நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு சொல்றேன். அது சரிடி. இப்படியும் உன்னை உட்கார வச்சுட்டு உண்மையாவே கடத்திக்கிட்டு போயிடலாம் தான் தோணுது. ஆனா என்ன, வேணாம், பிரச்சனை பெருசாயிடும். எதுக்கு இந்த கிறுக்கு வேலைலாம்? நம்ம எப்பவுமே நேர் வழியிலே போவோம். என்னடா மதனே, உனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதானே? முதல்ல சூர்யா கிட்ட பேசு, அப்புறமா ஃபேமிலியில பேசு. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இவகிட்ட பேசணும். அது முதல்ல தைரியத்தை வர வச்சு பேசுறா. என்னங்க நீங்க தனியா பேசிட்டு வரீங்க? நான் கூட தான் வரேன். என்கிட்ட கூட பேசலாம். பேசலாம் தான், ஆனா பேசினா செருப்படி விழுமே. அது ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ என் தலையெழுத்த நினைச்சு நான் பேசிக்கிட்டு போறேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. அது சரி, இப்ப மட்டும் நல்லா ஜாலியா பேசுறீங்க. ஏன் ஹாஸ்பிட்டல்ல அப்படி பேசுனீங்க? எப்படி பேசுனேன்? உன்கிட்ட நான் எப்பவுமே நல்லா தானே பேசுறேன். என்னாச்சு? ஏதாவது தப்பா பேசிட்டேன்னா என்ன? ஐயோ, என்கிட்ட இல்ல, உங்க ஸ்டாஃப் கிட்ட தான் சொல்றேன். அந்த டாக்டர் கிட்டயும் நர்ஸ் கிட்டயும் கோவமா பேசுனீங்களே, அதுதான் கேக்குறேன். என்ன பார்த்தா மட்டும் சந்தோஷமா பேசுறீங்க, அவங்க கிட்ட மட்டும் கோவப்படுறீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். லூசு, அது ஒர்க் பண்ற இடம். அந்த இடத்துல அப்படிதான் நடந்துக்கணும். நம்ம அப்படி நடந்துட்டாதான் எல்லா ஒர்க்கும் கரெக்டா நடக்கும். நான் ஜாலியா இருந்துட்டேன்னா அவங்கலாம் ரொம்ப கூலாயிடுவாங்க. அப்புறம் எந்த ஒர்க்கும் கரெக்டா நடக்காது. அங்க ஒன்றும் சும்மா வேலை கிடையாது. பேஷண்ட்ஸை பார்க்கணும், தெரியும்ல. நம்ம கொஞ்சம் அசந்தாலும் பேஷண்ட்ஸ்க்கு எது வேணாலும் நடக்கலாம். அந்த இடத்துல நம்ம எப்பவும் கரெக்டா இருக்கணும். அதுக்காக தான் அவங்க கிட்ட அப்படி பேசுறது. இதுக்கா நீ இந்த கேள்வி கேட்குறேன்? இல்ல, அந்த டாக்டர் நர்ஸும் நம்மள தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. தப்பா நினைச்சுக்கிட்டு அவங்க என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. அதான் நான் உங்ககிட்ட கேட்டேன், ஏன் அவங்க கிட்ட மட்டும் முறைச்சு பேசுறீங்க, என்கிட்ட மட்டும் சிரிச்சு பேசுறீங்கன்னு. என்னம்மா சொல்ற? அப்படி என்ன தப்பா நினைச்சிட்டாங்க? நம்ம ரெண்டு பேரும் தப்பா நினைக்க என்ன இருக்கு? என்ன பேசுனாங்க சொல்லு. உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ற மாதிரி இருந்ததா? என்ன ஹர்ட் பண்ற மாதிரிலாம் இல்ல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நான் உங்ககிட்ட சொல்றேன், ஆனா நீங்க அவங்க கிட்ட போய் கேட்க கூடாது. கேட்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். சரி, நான் கேட்கல, சொல்லு. அவங்க என்ன நினைச்சாங்க சொல்லுமா? இல்ல, அவங்க என்ன உங்க கூட தப்பா நினைச்சிட்டாங்க. அதான் என்ன தப்பா நினைச்சாங்க சொல்லு. அது வந்து என்னன்னா, அவங்க என்ன உங்க உட்பின்னு நினைச்சிட்டாங்க. நீங்க கட்டிக்க போற பொண்ணுன்னு தப்பா நினைச்சிட்டாங்க. அது சரி, என் ஸ்டாஃப் ஆச்சு, இத்தனை வருஷம் என் கூட ஒர்க் பண்றாங்களே, என்னை பத்தி புரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்களா? எல்லாம் சரியா தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. இவளுக்கு தான் புரிய மாட்டேங்குது. எப்போ புரிய போதோ தெரியல. என்னாச்சு? பதிலே காணோம். சொல்றேன்.
அவங்க தப்பா நினைச்சாங்களா இல்ல கரெக்டா நினைச்சிருக்காங்களான்னு சீக்கிரமே சொல்றேன். சரி வா, நம்ம வர வேண்டிய இடம் வந்தாச்சு, இறங்கலாமா? சரி. என்ன மேடம், இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்த ஊர்ல இப்படி ஒரு இடமா நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப சூப்பரான வியூ. அது சரி சரி சரி, இடத்த ரசிச்சதெல்லாம் போதும், விஷயத்துக்கு வாங்க. என்ன உன் பிரச்சனை? எதுக்கு வீட்டாளுங்கிட்ட யாருக்கிட்ட பேசாம இருக்க? சூர்யா மேல உனக்கு என்ன கோவம்? அது அது வந்து